வணக்கம். இது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். வழங்குவதற்காக கவிதா அமரன். ஜெயலலிதா மறைவால் நடிகர்களுக்கு குளிர் விடவில்லை. அதிமுக அமைச்சர்களுக்கு தான் குளிர் விட்டுவிட்டது. தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். ஜனவரி முதல் வாரத்தில் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. ஆளுநர் உரையுடன் தொடங்கும் கூட்டத்தொடர் 5வது நடைபெற வாய்ப்பு. கடலூர் மத்திய சிறைச்சாலையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனை. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் மற்றும் செல்போன்கள் கைப்பற்றியதால் பரபரப்பு. போதிய பெரும்பான்மை கிடைக்காது என்பதால் இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்தார் அதிபர் சிறிசேனா. முன்கூட்டியே நாடாளுமன்றத்தை கலைத்தது வருத்தம் அளிப்பதாக அமெரிக்கா கருத்து. ஊழல் மிகுந்த எடப்பாடி ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும். கடலூரில் நடைபெற்ற திருமண விழாவில் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. கடலூர் போக்குவரத்து பணிமனைக்கு 50,000 ரூபாய் அபராதம். சுகாதார சீர்கேடாக வைத்திருந்ததால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. ஜெயலலிதா இல்லாததால் நடிகர்களுக்கு குளிர் விடவில்லை. அதிமுக அமைச்சர்களுக்கு தான் குளிர் விட்டுவிட்டது என தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். சென்சார் செய்யப்பட்டு வெளியான சர்க்கார் திரைப்படத்தை ஆளும் கட்சியினர் எதிர்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். சர்க்கார் படம் நான் இன்னும் பார்க்கல. ஒரு படத்தை பார்க்காம அந்த படத்தை பற்றி ஒரு கருத்து சொல்றது தவறான கருத்தா பதியும். பட் டிவிலையும் பேப்பர்லையும் 2 நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா நடவடிக்கையும். ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சினிமா அப்படிங்கிறது சினிமாவை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு சினிமாவில் ஏதோ ஒரு சீன் வந்தது, அந்த காட்சிகள் நீக்கப்பட்டதான் வரணும் அப்படின்னா அப்போ சென்சார் அப்படின்றது என்ன இருக்கு? ஒரு திரைப்படத்திற்கு சென்சார் செய்யப்பட்டுவிட்டால் அந்த திரைப்படம் நிச்சயமாக அனுமதிக்கப்பட்டது. அதற்கு சென்சார் ஆன படத்தை தடை செய்ய முடியாது. அப்படிதான். அப்போ சென்சார் பண்ணவங்க தப்பா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் எங்க கேள்வி. ஒரு சென்சார் செய்யப்பட்டு திரைக்கு வந்த பிறகு அதில் இருக்கும் காட்சிகளை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக செய்யறது உண்மையிலே வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமாவை பார்க்கணும். அதே மாதிரி திரைத்துறையில் இருக்கவங்களுமே ஒரு படத்தை சர்ச்சைக்குள்ள கொண்டு போயிட்டு அதன் மூலமாக படத்தை ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா ப்ரீவியஸ் படங்களே அந்த மாதிரி தான் வருது விஜய்க்கு. அதனால இதெல்லாமே யோசிச்சு இனி வருங்காலங்களில் பண்ணணும் அப்படிங்கிறத. முருகதாஸ் பற்றி நான் சொல்லணும்னா, கேப்டன் திருமணம் செய்து வைத்தவர். முருகதாஸ் கேப்டன் தலைமையில திருமணம் நடந்தது. அந்த நிகழ்வு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கள்ளக்குறிச்சியில ஒரு திருமணம் செய்துட்டு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது கேப்டன் சொன்ன ஒரு ஸ்பீச்சுக்காக அன்னைக்கு ஒரு மாபெரும் போராட்டம் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஆனால் அன்னைக்கு கேப்டன் ரசிகர்கள் யார் அப்படின்றத இந்த உலகுக்கு நிரூபிச்சாங்க கேப்டனுடைய ரசிகர்கள். அதுபோல் இன்னைக்கு முருகதாஸுடைய படத்தினால ஒரு சர்ச்சை வந்திருக்கு. இது விஜய் ரசிகர்களுக்கு உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சென்சார் செய்யப்பட்ட படங்களை அதிமுக காரங்க தடை செய்யறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜெயக்குமார் சொல்றாரு, அம்மா இல்லாததுனால நடிகர்களுக்கெல்லாம் துளிர் விட்டு போயிடுச்சு அப்படின்னு ஜெயக்குமார் சொல்றதா நீங்க சொல்றீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு ஜெயலலிதா இல்லாததுனால அமைச்சர்களுக்கே துளிர் விட்டு போன மாதிரி தான் இருக்காங்க. ஜெயலலிதா இருந்த பொழுது இந்த மாதிரி பாட்டு பாடினாங்களா, இல்லை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்களா, இல்லை தீபாவளிக்கு பட்டாசு ஸ்வீட்டு வீடு விநியோகிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா மந்திரிங்க? இல்லையில. இப்போ நடிகர்களுக்கு மட்டும் துளிர் விட்டு போல, முதல்ல அதிமுக மந்திரிகளுக்கே ஜெயலலிதா இல்லாத துளிர் விட்டு போயிருக்குது அப்படின்றத இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் அங்க எதுவுமே கிடையாது. மக்கள் பிரச்சனை இன்னைக்கு ஏராளமா இருக்கு.
வேலை இல்லை, தண்ணி இல்லை, டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மக்கள் படும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. அதையெல்லாம் தீர்க்க வேண்டிய ஒரு மந்திரிகளும் ஆட்சியாளர்களும் ஒரு திரைப்படத்திற்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக அங்கே இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. அதனால் இனி வருங்காலம் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களுக்கு இந்த மந்திரிகள் ஏதாவது நல்லது பண்ணா அதை வரவேற்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றம் ஆளுநர் உரையுடன் ஜனவரி 8ஆம் தேதி கூடுகிறது. இதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றம் 6 மாதங்களுக்கு ஒருமுறை கூட்டப்பட வேண்டும். அதன்படி கடைசியாக இந்த ஆண்டு ஜூன், ஜூலை மாதங்களில் நடைபெற்றது. இதையடுத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அடுத்த கூட்டம் 2019 புத்தாண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி கூட உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. சட்டமன்ற செயலாளர் பூபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரை நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் முதலாவது கூட்டம் தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் உரையுடன் தொடங்குகிறது. முதலாவது நாளில் ஆளுநர் சட்டமன்றம் வந்து உரை நிகழ்த்துகிறார். தொடர்ந்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி கவர்னர் உரை மீதான விவாதம் எத்தனை நாட்கள் நடத்துவது, முக்கிய விவாதங்கள் இடம்பெறுவது குறித்து முடிவெடுக்கும். இந்த கூட்டத்தொடரில் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் பலி குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அமைச்சர்கள் மீதான ஊழல் உள்ளிட்ட பிரச்சனையை கிளப்பலாம் என கூறப்படுகிறது. கடலூர் மத்திய சிறையில் துணை கண்காணிப்பாளர் லாமோக் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். கடலூர் மத்திய சிறைச்சாலையில் ஆயுள் கைதி, தண்டனை கைதி, விசாரணை கைதிகள் தண்டனை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லாமேக் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மத்திய சிறைச்சாலையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் சிறையில் சோதனை நடைபெற்று வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஆய்வில் புகையிலை பொருட்கள், தீப்பெட்டிகள் மற்றும் செல்போன்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. சுமார் 2 மணி நேரம் சோதனை நீடித்தது. வழக்கமான சோதனை ஒன்றாக இருந்தாலும் கடந்த மாதம் மத்திய சிறைச்சாலைக்கு சமூக விரோதிகள் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கடலூர் மாவட்டம் முழுவதும் 29 காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவு பிறப்பித்தார். இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் சிறிசேனா உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் நிலவி வந்த அரசியல் குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது. மேலும் ஜனவரி 5ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று அதிகாரப்பூர்வ உத்தரவு வெளியாகியுள்ளது. கடந்த 2 வாரமாகவே இலங்கை அரசியல் பெரும் குழப்பத்தை சந்தித்து வந்தது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உடன் ஏற்பட்ட கடும் மோதலால் ரணிலை டிஸ்மிஸ் செய்தார் அதிபர் சிறிசேனா. அவருக்கு பதிலாக யாரும் எதிர்பாராத வகையில் ராஜபக்சேவை பிரதமராக நியமித்து அதிர வைத்தார். ஆனால் ரணில் பதவி விலக மறுத்து வந்ததால் இலங்கை அரசியலில் பெரும் குழப்பம் நிலவி வந்தது. மேலும் சிறிசேனாவால் பிரதமராக நியமிக்கப்பட்ட ராஜபக்சேவால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெயசூர்யாவும் சிறிசேனாவின் நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்ததால் இதனால் வேறு வழி இல்லாமல் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அதிபர் சிறிசேனா. மேலும் தமிழ் பேசிய கூட்டமைப்பு ராஜபக்சேவை ஆதரிக்க முடியாது என்று அறிவித்ததே சிறிசேனா அரசு கவிழ்வதற்கு முக்கிய காரணமாகும். ராஜபக்சேவுக்கு தேவையான பெரும்பான்மை இல்லாததால் குதிரை பேரம் தொடங்கியது. ஆனால் அப்படியும் கூட ராஜபக்சேவால் தேவையான பெரும்பான்மை பலத்தை திரட்ட முடியாமல் போனதால் நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளார். இது குறித்து பேசிய ஐக்கிய முற்போக்கு சுதந்திர கூட்டணியின் எம்பி அபயவர்தனா, அதிபர் அரசியல் சட்டத்தின் 33C பிரிவின் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்திற்கு ஜனவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நவம்பர் 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் ஜனவரி 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். இலங்கையில் உச்சக்கட்ட அரசியல் குழப்பம் நிலவி வரும் நிலையில் அமெரிக்காவை கவலையாக வெளிப்படுத்தியுள்ளது. தற்போதைய இலங்கை நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை உள்ளது. நாடாளுமன்றத்தின் ஆயுள் இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் அதிபர் சிறிசேனா அதை அதிரடியாக கலைத்திருப்பது இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சிறிசேனா அறிவிப்பு வருத்தமளிப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது.
இலங்கை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதாக வெளியாகும் செய்திகள் அரசியல் நெருக்கடியை மேலும் வலுப்படுத்தும் என தெரிய வந்துள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மைக்கு ஜனநாயக அமைப்புகள் மதிக்கப்படுவது அவசியம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சிறிசேனாவின் சமீபத்திய நடவடிக்கைகள் சரிபடவில்லை, நாட்டின் ஜனநாயக வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாகவும் சமீப வருடங்களில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி பணிகள் தடம் புரள செய்யும் வகையிலும் அமையும் என்று அமெரிக்க வெளியுறவு ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. ஊழல் மிகுந்த எடப்பாடி ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கடலூரில் திருமண விழா ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடலூர் மாவட்ட தேமுதிக செயலாளரும் முன்னாள் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்துவின் இல்ல திருமண விழா பண்ருட்டியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வருகை தந்த தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு மாவட்ட கழகம் சார்பில் வெகு உற்சாகமான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்த விழாவில் கலந்து கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மணமக்கள் விஜயராஜ், காயத்ரி ஆகியோருக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் மணமக்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கடலூர் மாவட்டம் கேப்டனின் கோட்டை என்றார். தேமுதிகவில் ஏராளமான இளைஞர்கள் உள்ளதாகவும் நடைபெறவுள்ள தேர்தல்களில் தேமுதிக வெற்றி பெற்று தமிழகத்தின் முதன்மை கட்சியாக திகழும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஜெயலலிதா, கருணாநிதி இருந்தபோதே துணிச்சலாக கட்சியை ஆரம்பித்து 234 தொகுதிகளிலும் தேமுதிக தனித்து போட்டியிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாள் கட்சி ஆரம்பிக்கிறோம், எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் வரட்டும். ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பே ரசிகர் மன்றமாக உருவாக்கி அதை கழகமாக மாற்றி இந்த கழகத்திற்கு ஈடு இணை தமிழ்நாட்டில் யாரும் இல்லை என்கின்ற ஒரு மாபெரும் கட்சியாக இந்த கட்சியை நமது தலைவர் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார். ஒவ்வொரு விஷயம் 2000 கொடியை தருவேனாரு, தந்தார். கட்சி ஆரம்பிங்கன்னு சொன்னார், கட்சி ஆரம்பிச்சாரு. அதே போல 234 தொகுதியிலும் போட்டி போடவும் சொன்னாரு. அதே வகையில் போட்டி போட்டு எந்த கட்சிக்கும் ஈடு இணையில்லாத கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற வரலாறை நமது தலைவர் அவர்கள் படைச்சிருக்கார். அதனால நிச்சயமாக இன்னும் வருங்காலங்களில் தேசிய முற்போக்கு
முற்போக்கு திராவிட கழகம் தமிழ்நாட்டில் மூணாவது கட்சி சொல்றாங்க. அது உண்மை இல்லை. இன்றைக்கு நிலைமையில் தமிழகத்தின் முதன்மையான கட்சி. தமிழகத்தில் வேகமாக பரவும் டெங்கு பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்த ஆளும் எடப்பாடி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் ஊழல் மிகுந்த இந்த ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அதிமுக 5 துண்டுகளாக உடைந்து கிடப்பதாக விமர்சித்த அவர் திமுகவிலும் 2 கோஷ்டிகள் உள்ளதாக குறிப்பிட்டார். டெங்கு காய்ச்சல், மர்ம காய்ச்சல் சொல்றாங்க. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய மந்திரிகள் ரெயினிலையும் இந்த மர்மத்துக்கான விடை என்ன என்று தெரியாமல் அல்லப்பட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து தேமுதிக வாக்கு வங்கி என்ன அப்படின்னு என்ன கேட்கிறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்கறது, ஜெயலலிதா இருந்த பொழுது ஒரு வாக்கு வங்கி, இன்னைக்கு அந்த கட்சி 5 துண்டா உடைச்சிருக்கு. அங்க போய் அதிமுகவினுடைய இன்றைய வாக்கு வங்கி என்ன என்று கேட்க முடியுமா? பட்டாசு வெடிக்க 2 மணி நேரம் மட்டுமே அனுமதி அளித்ததால் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கவலை தெரிவித்தார். மேலும் தீபாவளி தினத்தில் டாஸ்மாக் கடையில் 600 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்ததுதான் எடப்பாடி அரசின் சாதனை எனவும் குற்றம் சாட்டினார். சர்தார் வல்லபாய் படேலுக்கு 3000 கோடி ரூபாயில் சிலை வைத்ததற்கு பதிலாக மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்தார். ஏன்னா இன்னைக்கு அந்த பட்டாசை நம்பி இருக்கின்ற முதலாளிகள் ஏராளம், கூலி தொழிலாளிகள் லட்சக்கணக்கானவர், அதை வியாபாரம் செய்து பிழைக்கும் வியாபாரிகள் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு அதை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு மேல் தீபாவளி அன்று ஒரு நாள் சந்தோஷமாக மக்கள் பட்டாசு வெடிக்கிறதுக்கு கட்டுப்பாடு தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படிங்கிறத பதிய வச்ச பட்டாசு வெடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் கொடுக்குறாங்களே, இதுதான் நேற்று நான் சொன்ன கோயிலுக்கு போறப்ப டாஸ்மாக்கு இது மாதிரி 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் எத்தனையோ லட்சம் குடும்பங்கள் இங்கு வாழ்ந்ததாக இருக்குமே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்குது தமிழக அரசு இந்த தீபாவளியில. என்ன, தீபாவளி அன்று ஒரு நாள் மட்டும் வருமானம் 602 கோடி சாதனை தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு கேவலமான ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நான் எல்லாருக்கும் முதல்வராக இருக்கின்ற மோடி அவர்கள் இன்னைக்கு சிலை திறப்பு செய்து அதன் மூலம் சந்தோஷப்பட்டிருக்கிறார். சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை வந்து இந்தியாவிலேயே மட்டுமல்ல உலகத்திலேயே உயர்ந்த சிலை அப்படிங்கிறார். வெறும் சிலை வைக்கிறதுனால இங்கு எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. முன்னதாக கடலூர் மாவட்டம் அண்ணா கிராமம் ஒன்றிய பொருளாளர் நெப்போலியன் மீரா ஆகியோரின் திருமணம் பன்ருட்டியில் நடைபெற்றது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த திருமண விழாவில் தலைமை கழக நிர்வாகிகள், மாநில அணி நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், சார்பணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் அரகேரிபாளையம் பகுதியில் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 10க்கும் மேற்பட்டோர் துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் டாஸ்மாக் அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தினர். சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த சோதனையில் உதவி மேலாளர் கார்த்திக்கிடமிருந்து கணக்கில் வராத 1,07,000 பணத்தை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்தனர். கணக்கில் வராத பணம் குறித்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டாஸ்மாக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சோதனையால் பெரும் பரபரப்பு நிலவியது. மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். மோடியே மோடியே பாசாங்கு போதும், மோடியே மோடியே தேசம் போதும், வெந்து போனது மக்கள் உள்ளம், வெந்து போனது ஏழைகள் வாழ்வு. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் கடந்த 2 ஆண்டுகளாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி
கோவில்பட்டியில் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்தனர். மதுரை முனிச்சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் சக்தி ஆர்ப்பாட்டம் ஏமாற்றாதே 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 மோடி அரசே ஏமாற்றாதே. இதேபோல் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் அருகில் நவம்பர் 8ஆம் தேதியை கருப்பு தினமாக அனுசரித்து காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. விருதுநகரில் உள்ள தேசப்பந்து மைதான திடலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து இறங்கு முகத்தில் உள்ளது. வாகன ஓட்டிகளுக்கு சற்று ஆறுதலை கொடுத்துள்ளது. தொடர் உச்சத்திலிருந்து வந்த பெட்ரோல் டீசல் விலை கடந்த 3 வாரங்களுக்கும் மேலாக இறங்கு முகத்தில் இருக்கிறது. கடந்த 18ஆம் தேதியிலிருந்து பெட்ரோல் டீசல் விலை குறைந்து கொண்டே வருகிறது. கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை குறைந்து கொண்டே வந்தது வாகன ஓட்டிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 18 காசுகள் குறைந்து ₹80.90க்கும், டீசல் விலை 17 காசுகள் குறைந்து ₹76.72க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடலூர் அரசு போக்குவரத்து பணிமனைக்கு 50,000 அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அலுவலகங்கள் மற்றும் கட்டிடங்கள் அருகே சுகாதார சீர்கேடாக வைத்திருந்ததால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் எச்சரித்திருந்தனர். இந்த நிலையில் கடலூரில் போக்குவரத்து பணிமனையை மாவட்ட ஆட்சியர் அன்புசெல்வன் நேரில் ஆய்வு நடத்தினார். அப்போது சேரும் சகதியமாக காணப்பட்ட அரசு போக்குவரத்து பணிமனைக்கு ₹50,000 அபராதம் விதித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அன்புசெல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை சேலம் விரைவு ரயிலில் 5.75 கோடி கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 2வரை சிபிஐ அதிகாரிகள் விருதாச்சலம் ரயில் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது என்பது குறித்து நடித்து காட்ட சொல்லி விசாரணை செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணையாக சென்னை சேலம் அழைத்து சென்று விசாரித்தனர். முன்னதாக இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் சோளிங்கரில் ஸ்ரீ யோக லட்சுமி நரசிம்மருக்கு, அமிர்தவள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. 108 திவ்ய தலங்களில் ஒன்றான ஷோலிங்கர் ஆலயத்தில் உற்சவர் பெருமாளுக்கும் அமிர்தவள்ளி தாயாருக்கும் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இதன்படி இந்த திருமணம் நடைபெற்றது. பெருமாள் மற்றும் அமிர்தவள்ளி தாயார் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சென்று ஆண்டாள் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார்கள். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த 2வரை போலீசார் கைது செய்தனர். H5 காவல் நிலைய ஆய்வாளர் பழனி தலைமையில் புது வண்ணாரப்பேட்டை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அருகே போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது 2 பேர் கஞ்சா விற்பனை செய்தது கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வளாகத்தில் அரசு மருத்துவரை தாக்கிய நோயாளி வெங்கடேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் உட்பட 3 பேரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். 20 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த போராட்டம் காவல்துறையின் பேச்சுவார்த்தையை அடுத்து கைவிடப்பட்டது. சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. நெல்லையில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணிக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநகர போக்குவரத்து காவலராக பணியாற்றி வரும் கர்ப்பிணியான அன்னலட்சுமி என்பவர் பன்றிக் காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவருக்கு வெறும் மாத்திரைகள் மற்றும் கொடுத்து வீட்டிற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது தங்கை மற்றும் 1 வயது குழந்தைக்கும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தங்கள் குடும்பினரை காய்ச்சலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
என்னோட அக்கா வந்து உமன் பிசி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் டிராஃபிக்கில் ஒர்க் பண்ணுறாங்க. 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு நேற்றுக்கு ஈவினிங் 6:50 தான் H1N1 பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் கிடச்சிது. நாங்கள் அட்மிட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலேருந்து கம்பல்சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வைக்கணும்னு ஆர்டர். ஸோ நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு எங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே வந்து எங்களை ரிசீவ் பண்ணுறேங்காங்க. பட் காமன் வார்டில் தான் வைப்போம், எல்லாரோடையும் தான் வைப்போம். அது இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் வேறு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வைக்க முடியும், தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மனிதாபிமான அடிப்படையில் 2-3 நபர்ஸ் எங்ககிட்ட சொன்னாங்க. அப்பத்துலேருந்து நாங்கள் யார் மூலமாக எங்களுக்கு அந்தளவுக்கு யாரையும் தெரியாது. அதனால் இப்போதைக்கு துணை முதலமைச்சரும் சுகாதார அமைச்சரும் எங்கள் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் மாத்திரப்பட்டு உயிரோட இருந்து நாளைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்களாம் இருந்து என்னத்துக்கு, தயவு செஞ்சு எங்கள் ஃபேமிலியை செக்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதை மட்டும்தான் கேட்க.